விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். வருகின்ற 2026 தேர்தலில் யார் முதலமைச்சர் ஆவார், யார் வெற்றி பெறுவார்னு சொல்லிட்டு வடகொரியாவினுடைய முன்னாள் மாணவர்கள் எடுத்த கருத்து கணிப்பு தான் நம்ம கையில இருக்கு. அந்த கருத்து கணிப்புல யார் முந்துகிறார்கள், யார் முதலமைச்சர் ஆவார், யார் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீடைல் 234 தொகுதிக்குமான மொத்த டீடைலும் இதுல இருக்கு. இதுல ரெக்கார்டு இருக்கு. சோ நாங்க கிட்டத்தட்ட 1,00,000 பேர்கிட்ட சாம்பிள்ஸ் எடுத்து இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறோம். அந்த கருத்து கணிப்பை தான் நாம இப்போ வெளியிட போகிறோம். இந்த தமிழ்நாடு மக்கள் அதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 69% பேர் நன்று அப்படின்னும் 30% பேர் பரவாயில்லை என்றும் 1% பேர் மோசம் என்றும் சொல்கிறார்கள். 10% நன்று, 11% மிக மோசம். 10% நன்று, 12% மிக மோசம். 14% நன்று, 30% மிக மோசம். 15% மிக நன்று, 40% மிக மோசம். 30% மிக நன்று, 60% மிக மோசம். 40% மிக நன்று, 22% மிக மோசம். 62% மிக நன்று, 32% மிக மோசம். 100% மிக நன்று, 102% மிக மோசம். 1000% நன்று, 2000% மிக மோசம். 108% நன்று, அப்புறம் 140% மோசம். 900% நன்று, 992% மிக மோசம். 10,000% நன்று, 1,00,000% மிக மோசம். ஆக இப்படிதான் இந்த 234 தொகுதியில நாங்கள் எடுத்த கருத்து கணிப்பின்படி முடிவுகள் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐபிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு லோயலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள், இன்னாள் மாணவர்கள் அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பினுடைய முடிவு இப்படிதான். இதுதான் 2 நாளைக்கு முன்னாடி இவனுங்க சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல உட்காந்துக்கிட்டு உருட்டி அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்ட உடனே அப்படியே வேர்த்து விறுவிறுக்க மூஞ்செல்லாம் தொடச்சிக்கிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம பாதியிலே பத்திரிகையாளர் சந்திப்பை புறக்கணித்து விட்டு திருச்சி ஓடனவன் தான் இந்த ஐபிடிஎஸ் அமைப்பினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய, அதனுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய இந்த திருநாவுக்கரசு. நாங்க பல முறை சொல்லிட்டோம், இந்த லோயலா கல்லூரி நிர்வாகம் இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அது எவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு கல்வி நிறுவனம், எத்தனை பேருக்கு கல்வி வழிகாட்டி இருக்கிறது, எத்தனை பேர் அதுல படிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நிறுவனத்தினுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு இவனை போன்ற சில்லறை பொறுக்கி பயல்களெல்லாம் இன்றைக்கு லோயலா கல்லூரி முன்னாள் மாணவர், இன்னாள் மாணவர், நாளைய மாணவர், வருகால மாணவர், எதிர்கால மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு கருத்து கணிப்பின் பேர்ல அந்த கல்லூரி பேரை இப்படி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரம்பரோலாம் லோயலா கல்லூரின்னு டிவிகே கட்சியில ஒரு லோயலா மணின்னு ஒருத்தன் அந்த கல்லூரி பேரையே அரைமொழியா வச்சுட்டு ஒருத்தன் தெரியுறான். அந்த கல்லூரி நிர்வாகம் கூட இப்படி அவருடைய விளம்பரத்துல அவருடைய பெயர்களை பயன்படுத்த மாட்டார்கள். முதல்ல விளம்பரமே பண்ண மாட்டாங்க. அந்த கல்லூரியை நிறுவனவர் கூட இந்த பெயரை இத்தனை தடவை சொல்லிருக்க மாட்டாரு. ஆனா இவனுக்கு தான் லோயலா மணின்னு ஒருத்தவங்க கத்திட்டு இருக்கான், இந்த பக்கம் லோயலா கல்லூரி இன்னாள் மாணவர்களும் கத்திக்கிட்டு இருக்கான். இது நிறுவனம், முதல்ல அதன் மீது நடவடிக்கை எடுங்க. சரிங்களா? முதல்ல இவனுங்க இந்த மாதிரி சொல்றதை முதல்ல நிறுத்த சொல்லுங்க. அசிங்கமா இருக்கிறது. இந்த மாதிரி பொறுக்கி பயல்கள் தான் உங்க நிறுவனத்துல படிச்சாங்களா? இப்படிப்பட்ட பொறுக்கி பயல்களை, பொய் பேசுறவங்க தான் உங்க கல்லூரி நிர்வாகத்தில் நீங்க வளர்த்து விடுறீங்களா? சொல்லுங்க பாப்போம். அப்ப இதெல்லாம் ஒரு கருத்து கணிப்பா? குப்பையை தூக்கிட்டு வச்சுக்கிட்டு நீங்க பத்திரிகையாளர் மத்தியில பேசிக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கானுங்க. சரி, யார் இந்த திருநாவுக்கரசு அப்படின்னு நாம பின்னோக்கி பார்த்தா, அதுக்கு முன்னாடி மறக்காம நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். சரி, யார் இந்த திருநாவுக்கரசு அப்படின்னு இவனுடைய வாழ்க்கை வரலாற்றை அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னு வச்சுக்க, மிக கன்றாவியாக கப்படித்த வரலாறாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இவன் கருணாநிதி பெற்றெடுக்காத ஒரு கழிசடை. திமுகவினுடைய பக்கா உடன்பிறப்பு. நான் ஆதாரம் இல்லாமல் பேசல, நான் ஆதாரத்தோடு போடுறேன் பாருங்க. இவன் திமுகவினுடைய பக்கா உடன்பிறப்பு. அதாவது சென்னை உயர்நீதிமன்ற கழக வழக்கறிஞர்களுடைய அமைப்பாளர். இவனா ஒரு அமைப்பு தொடரான். திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ அமைப்பு கிடையாது அது. இவனா ஒரு அமைப்பு தொடங்குறான். அதாவது கழக அமைப்பாளர், திமுக வழக்கறிஞர்களுடைய கழக அமைப்பாளர் சொல்லிட்டு இவன் ஒரு அமைப்பு தொடங்குறான். அந்த அமைப்புல இவன் பேனர் போட்ட பல போஸ்டர்ஸ் எல்லாம் நான் போடுறேன் பாருங்க, பார்த்து நீங்களே முடிவு பண்ணீங்க இவன் எப்பேற்பட்ட உருப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இவன் எப்ப திமுகவுல தீவிரமாக இந்த கள அரசியலுக்குள்ள உள்ள வரான், இந்த சர்வே இதுக்குள்ள உள்ள வரான் அப்படின்னு பார்த்தாங்க, இவன் கேட்டா நான் 2013 இருந்து வரேன் அப்படி இப்படின்னு கதை விடுவான். ஆனால் உண்மையாகவே 2021 தான் திமுக இவனை பயன்படுத்தி கொள்கிறது. 2021 தேர்தல்ல 2021 தேர்தல்ல அந்த ஐபேக் டீம் பிரசாந்த் கிஷோர் இருக்காங்கல்ல, அவங்க டீம் இங்க ஒர்க் பண்ண வராங்க. அவங்க கூட இணைந்து பெண் நிறுவனம் ஒர்க் பண்ணுது. இந்த ஐபேக் டீம் கூட வந்த ஆளு தான் ஆதவ அர்ஜுனா ஒரு ஆளு. அப்ப இவங்களுக்கு லோக்கல்ல ஒரு ஆள் சப்போர்ட் வேணும்ல.
அப்படி கண்டெடுத்த ஒரு கழிசடை தான் இந்த ஐபிடிஎஸ்னுடைய அமைப்பாளராக நிறுவனராக இருக்கக்கூடிய இந்த திருநாவுக்கரசு. அப்ப அந்த ஐபேக் டீம் கூட சேர்ந்து இவர் ஒர்க் பண்றாரு, கூடவே ஆதவர்ஜனா கூட ஒர்க் பண்றாரு. அவங்க டீம்ல கூட சபரிசன் கூடவும் கொஞ்சம் பழக்கம் ஏற்படுது. அதாவது சபரிசன் கூட எப்படிப்பட்ட பழக்கம்னா, ஹாய் அண்ணா அப்படின்னா ஹாய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போய்கிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான் பழக்கம். அப்படியே சபரிசன் கூட ஒன்றும் அப்படியே ஒட்டி உறவாடி நெருங்கிய பழக்கமெல்லாம் இந்த திருநாவுக்கரசு கிடையாது. ஜஸ்ட் அந்த சின்ன சின்ன டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குற வேலையை தான் இந்த ஐபிடிஎஸ் நிறுவனராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஆதவர்ஜனா கூட நல்ல பழக்கம் இவருக்கு ஏற்படுது. அப்ப 2021 திமுக கேம்பெயின் வேலைக்கு அந்த ஐபேக் டீம் கூட சேர்ந்து பெண் நிறுவனத்து கூட சேர்ந்து இவனும் கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கான். அதாவது எடுபடி வேலை, அந்த பேப்பர் துடைக்கிறது, டேபிள் துடைக்கிறது, அந்த ஷூஸை துடைச்சு வைக்கிறது, இந்த மாதிரி வேலை எப்படி பாக்குறவங்களோ அப்படி ஒரு வேலையை தான் அன்றைக்கு 2021 தேர்தலில் திமுகவுக்கு பார்த்தோம் தான் இந்த ஐபிடிஎஸ் நிறுவனர் திருநாவுக்கரசு. அதன் பிறகு 2024 தேர்தலில் இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, இவர் ஒரு கருத்து கணிப்பை இவருடைய ஐபிடிஎஸ் மூலமா எடுக்கிறார். அப்ப 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. அப்ப வந்து யாருக்கு ஆதரவாக கருத்து கணிப்பு எடுக்கிறாருன்னா, இவர் பொதுவா கருத்து கணிப்பை எடுக்கிறது இல்ல. உண்மையை சொல்லணும்னா இவங்க களத்துல போயிட்டு கருத்து கணிப்பு எடுக்கிறதே கிடையாது. ஒரு லேப்டாப் வச்சுக்கிறது, அதுல உட்காந்துக்கிட்டு இவன் சொல்றதா கருத்து கணிப்பு. இந்த கேள்விகளை நான் கேட்டேன், இத்தனை பேர் பதில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவனா ரஃபா எக்ஸல் ஷீட்ல அப்படியே அழகா டைப் பண்ணி வச்சுக்கிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 40-50 பக்கம். அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்துக்கிட்டு நேரம் எல்லா கட்சி தலைவரையும் போய் பாக்குறது. முதல்ல அவன் பார்த்தது திமுக தலைவர் தான். நாங்க இப்படி ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறோம், நீங்க வந்து இத்தனை லட்சம் தந்தீங்கன்னாக்க நாங்க இந்த கருத்து கணிப்பு உங்களுக்கு சாதகமா வெளியிடணும் பேசுறோம். திமுக வந்து யோ போய் அங்கிட்டு நாங்க பெண் நிறுவனத்தை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சபரிசம் வந்து யோ என்கிட்டே தொழிலை கத்துக்கிட்டு எங்ககிட்டே கூட்டுற வேலை பெருக்கிற வேலை செஞ்சுட்டு இப்ப எனக்கு எதிராக நீ கருத்து கணிப்பு எடுத்துட்டு வரியா, கருத்து கணிப்பா நாங்க நடத்துறோம், நீ மூடிட்டு கிளம்ப சொல்லி அவங்க துரத்தி விட்டாங்க. அப்புறமா தான் கோயம்புத்தூருக்கு போயிட்டு எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்களை சந்திக்கிறாங்க. எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்களை சந்திச்சு, அண்ணே இப்படி ஒரு சர்வே எடுத்து வச்சிருக்கிறேன், நானு ஒரு 20 லட்சம் நமக்கு பார்ட்டி சார்பா நமக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் உங்களுக்கு ஆதரவா இந்த கருத்து கணிப்பை வெளியிட வைக்கிறேனே அப்படின்னு சொன்ன உடனே, உங்களுக்கு ஆதரவா கருத்து கணிப்பை நான் பில்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் பழந்துட்டு கொட்டை போட்டுவாரு. எத்தனை பேரை அவர் பார்த்துட்டு வந்திருப்பாரு. அவரு தம்பி இதெல்லாம் எங்க கட்சிக்கு பழக்கம் இல்ல தம்பி, நீ கிளம்பு, கருத்து கணிப்பு அதெல்லாம் நாங்க என்னைக்குமே காசு கொடுத்தலாம் வெளியிட வைக்கிறது இல்ல, நீ வெளியிடுறதா வெளியிடு, அதை பத்தி எங்க கவலை, நீ கிளம்பு தம்பி அப்படின்னு தான் இவர் நேரா போய் பாஜகவினுடைய அப்போதைய தலைவராக இருந்த அண்ணாமலை போய் சந்திக்கிறார். அண்ணாமலை அப்ப கோயம்புத்தூர்ல எம்பி எலெக்ஷனுக்கு அவர் போட்டியிடுறாரு. அப்படி போட்டியிடும் போதுதான் அண்ணாமலை தரப்பிலிருந்து 25 லட்சம் ரூபாய் இந்த ஐபிடிஎஸ் அமைப்பு திருநாவுக்கரசுக்கு கொடுக்கப்பட்டது. அண்ணாமலை தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட உடனே தான் இவர் என்ன பண்றாருன்னா அந்த கருத்து கணிப்பை மாத்துறாரு. எங்களுக்கு அப்பவே தெரியும், எஸ்பி வேலுமணியான்ட்ட வந்து இவன் போய் பேசும்போதே எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இப்படி போய் பேரம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகுதான் அண்ணாமலை கிட்ட போனோடனே அண்ணாமலை வந்து 25 லட்சம் ரூபாய் கொடுத்த பிறகுதான் அண்ணாமலை அவர்களுக்கு சாதகமாக இவன் வந்து அந்த இதை விடுறான். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை நிச்சயமாக எம்பி ஆவார், 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவர் வெல்வார் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொன்னவன் தான். அப்படி ஒருவேளை அவர் எம்பி ஆகலனாக்க, 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்கலனாக்க, நானும் இந்த தொழிலையே விட்டுடுறேன், இனிமே இந்த கருத்து கணிப்பே நான் நடத்த மாட்டேன்னு சொன்ன யோக்கியம் தான் இந்த திருநாவுக்கரசு. ஆனா இப்ப என்னன்னா திரும்ப கருத்து கணிப்பு தூக்கிட்டு வந்துட்டான். அண்ணாமலை தோத்துட்டாரு, 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அப்ப அண்ணாமலை தோத்துட்டாரு. அப்போ இவன் யோக்கியவானா இருந்தா, இவன் உண்மையை பேசுறவனா இருந்தா அந்த கருத்து கணிப்பு தொழிலையே விட்டுருக்கணும். எப்படி விடுவான்? கருணாநிதி அந்த கழிசட குடும்பத்தை குப்பையில இருந்து வந்தவன் எப்படி இந்த பொய் பேசலன்னா அவனை ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப அவன் இந்த தொழிலை விட்டு போகவும் இல்லை. அப்படிதான் இப்ப 2026 மீண்டும் ஒரு கருத்து கணிப்புன்ற பேர்ல இவன் களத்துக்கே போகல. உண்மையா புரிஞ்சுக்கினீங்க, இவன் களத்துக்கே போகல. அதற்கான ஆதாரங்கள் பல இருக்கிறது. இவன் களத்துக்கு போனது இவனுடைய பிரஸ் மீட்லயே அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. ஏன் அப்படி நான் சொல்றேன்னாக்க, அந்த பிரஸ் மீட்ல நடக்கும்போது அந்த பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, இவர் என்ன சொல்றான் அப்படின்னாக்க, அதிமுக 80 இடங்கள்ல டெபாசிட் காலின்றான். அந்த நியூஸ் தமிழ் சேனலுடைய பெண் பத்திரிகையாளர்கள் அதான் கேட்கறாங்க, அந்த 80 தொகுதி எந்த தொகுதி சொல்லுன்னு கேட்கறாங்க. இல்ல அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. எப்படியே இல்ல அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, நான் அப்புறமா சொல்லுவேன், இப்பயே சொன்னா எப்படி? ஏன்னா இல்ல அவங்ககிட்ட டேட்டா எந்த தொகுதி இல்ல, அப்படி வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு போறது. நீ உண்மையாகவே களத்துக்கு போயிட்டு டேட்டா எடுத்துறதுனாக்க, இந்த தொகுதி தாங்க டெபாசிட் போகுது அதிமுகவுக்கு அப்படின்னு கொடுத்துட்டு போகிறதுல உனக்கு என்ன வந்துச்சு? ஏன் கொடுக்கல நீ? ஏன்னா எடுக்கல. இருந்தாலும் ரிப்போர்ட் இனிமே உட்காந்து திரும்ப எக்ஸல் ஷீட்ல டைப் பண்ணுவான். டைப் பண்ணி ஒரு 80 தொகுதியினுடைய பேரை சொல்லி இந்த தொகுதியில டெபாசிட் போகுதுங்க அப்படின்னு வீட்டை தூக்கிட்டு வருவான். பாருங்களேன், இந்த வேலையை அவன் பார்ப்பான். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம டிவிக்கு 80 இடங்கள்ல வெற்றி பெறுவான். 80 இடங்கள் முன்னிலை
50 இடங்கள்ல கண்டிப்பா வெற்றி பெறும், 30 இடங்கள்ல அஷூரா சொல்றேன் அப்படின்றான். டேய் இதனால இது கதையா இருக்கு? 50 இடத்துல ஜெயிப்பானா 50 இடத்துல ஜெயிப்பான்னு சொல்லு, அல்லது 80 இடத்துல ஜெயிப்பாங்கன்னா 80 இடத்துல ஜெயிப்பாங்கன்னு சொல்லு. 80 இடத்துல முன்னிலையா, 50 இடங்கள்ல வெற்றி பெறுவாராம், 30 இடங்கள்ல நான் அஷூரன்ஸா சொல்றேன் வெற்றி பெறுவாரு அப்படின்றான். வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். 50 இடத்த ஜெயிக்கணும் எத்தனை பர்சன்ட் ஓட்டு வேணும் தெரியுமா? சொல்லு பாப்போம். எத்தனை பர்சன்ட் ஓட்டு இருக்கணும் தெரியுமா? கேட்டால 10-20 வருஷமா நான் தமிழ்நாடு அரசியல் களத்துல கிட்டத்தட்ட 61 கள ஆய்வுகள் நடத்திருக்கேன், 61 சர்வே நடத்திருக்கேன் அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்றான். எந்த கூட்டணியுமே இன்னும் அமையல. இதைதான் அந்த பத்திரிகையாளர் திரும்ப கேக்குறாங்க. யோ தாவேகா கூட எந்த கூட்டணியுமே அமையல, எப்படி 50 இடங்களை வெற்றி பெறுவாங்க சொன்னதுக்கு இல்ல மாத்தி பேசுறான். அதே இடத்துல இல்ல காங்கிரசுடன் இவர்கள் கூட்டணி இருந்தால் இந்த 50 இடங்களை வெற்றி பெறுவார் சொன்னேன் அப்படின்றான். எப்படி காங்கிரசுடன் கூட்டணியில இருந்தால் என்ற அந்த பார்வையில நாங்கள் இந்த கருத்து கணிப்பை எடுத்தோம் அப்படின்னு உடனே உள்டா பல்ட்டி அடிக்கிறான். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, தாவேகா 50 இடங்கள்ல வெற்றி பெறட்டும். அதுக்கப்புறம் என்ன சொன்னா, காங்கிரசுடன் கூட்டணி வைத்தால் 50 இடங்கள் வெற்றி பெற சொல்றான். யோ காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைஞ்சு 10 நாள் கிட்ட ஆகுது. இவன் நேத்து உட்காந்துட்டு இந்த ஆத்துறான், காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைந்தால் 50 இடங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு. ஆக இவன் களத்துல போயிட்டு சர்வே எடுக்கவே இல்லை. இவனுக்கு இருக்க இந்த ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் பப்ளிசிட்டி, எப்படி இவனுடைய பேர் இப்ப பரவலாக தெரியல, ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பு பரவலாக தெரியல, அதுவும் குறிப்பா லோயலா கல்லூரி மாணவர்கள் அந்த ஒரே ஒரு பெயருக்காகத்தான் இவனுக்கு பணம் கொட்டுது. எப்படி லோயலா கல்லூரி முன்னாள் மாணவர் கருத்து கணிப்பு, இவனுடைய கருத்து கணிப்பு ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க லோயலா கல்லூரி முன்னாள் மாணவர், லோயலா கல்லூரி முன்னாள் மாணவர். ஏன்னா லோயலா கல்லூரிக்கு இருக்கக்கூடிய அந்த பெயருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை இவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இதுக்காக தான் நாங்க அந்த லோயலா கல்லூரிக்கு சொல்றோம், இவனுங்கெல்லாம் தட்டி வைங்க, உங்க பேரை சொல்லி இவனை திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அந்த செல்வாக்கை பயன்படுத்தா. இப்ப நியூஸ்ல என்ன வரும், லோயலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்புன்னு வரணுன்னே, ஓ லோயலா கல்லூரி மாணவர்களுக்கு கருத்து கணிப்பா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கல்ல. அதுக்காக அந்த பெயரை இவன் யூஸ் பண்ணிக்கிறான். அப்படி யூஸ் பண்ணிக்கிறதாலதான் இன்னைக்கு அந்த பெயரை வச்சு லட்சக்கணக்கில் இன்னைக்கு சம்பாரிச்சிட்டு இருக்கான். இப்படியாக அந்த கருத்து கணிப்புன்ற பேர்ல இவன் உல்டா அடிச்சு மாத்தி பேசி வசமா சிக்கிக்கிட்டான். அது மட்டும் இல்லாம மக்கள் மனதை வெல்பவர்கள் யார், இளைஞர்கள் வாக்கு யாருக்குன்னு ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து விஜய், செகண்ட் இடத்துல அண்ணாமலை, 3வது இடத்துல சீமானு, 4வது இடத்துல உதயநிதி அப்படின்னு ஒரு பிட்ட போட்டுட்டு போயிருக்கிறான். அது மட்டும் இல்லாம விஜய் தான் ஆட்சி அமைப்பாரு, விஜய் தான் லீடிங்ல இருக்குது, கிட்டத்தட்ட 50 தொகுதி 80 தொகுதி அப்படின்னு வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுட்டு போயிருக்கான். 80 இடங்கள்ல அதிமுக செல்வாக்கை இழக்கும்னு அடிச்சு விட்டுட்டு போயிருக்கான். சரிடா, இப்படி ஒரு கருத்து கணிப்பை இவன் வெளியிடுவதற்கான காரணம் என்ன, இவன் யார் யார்கிட்ட போய் பேசலாம்னு பாப்போமா. முதல்ல இவன் அணுகிறது சபரிசன் தான். மீண்டும் அணுகிறான் சபரிசன் கிட்ட போயிட்டு, அண்ணே இந்த வருஷம் எலெக்ஷனுக்கு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கேன், இதை ஏதாவது கொஞ்சம் பார்த்து கவனிச்சிங்கனாக்க நான் அப்படியே நமக்கு சாதகமா நான் போட்டுறேன்னு சொன்ன உடனே சபரிசன் மறுத்து விட்டார். இவனை பக்கத்திலே சேர்க்காதீங்க, இவன் கருத்து கணிப்பெல்லாம் வெளியிட்ட நம்ம பேருக்கு கெட்ட பேர் வந்துடும். அது மட்டும் இல்லாம பெண் நிறுவனம் 20 நாளைக்கு ஒரு தடவை கருத்து கணிப்பு அது நடத்துது, பெண் நிறுவனம் நடத்துது. அதெல்லாம் வேணாம் தம்பி, நீ போங்க தம்பி, போய் உங்க வேலையை பாருங்க சொல்லிட்டு பெண் நிறுவனத்துல துரத்தி விட்ட பிறகுதான் மீண்டும் அதிமுகவுல வந்து பேசுறான் இவன். மீண்டும் அதிமுக அண்ணன் டி ஜெயக்குமார் இருக்காருல்ல, அவர் மூலியமா அணுகிறான். அண்ணன் ஜெயக்குமார் எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொன்னாரு அதேதான். ஓ போயா தம்பி, அந்த பக்கம் போன்ல பேசும்போது அவர் கட் பண்ணிட்டாரு. தம்பி இல்லப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் பத்தி விட்டாரு. அவர் பத்தி விட்ட பிறகுதான் இந்த தற்குறி என்ன பண்ணுதுனாக்கா ஆதவர்ஜனா வர லைனுக்கு. இவன் போய் ஆதவர்ஜனா மீட் பண்ணல, பெண் நிறுவனத்துக்கிட்ட பேசுறது, அதிமுக கிட்ட பேசுறது, இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஆதவர்ஜனா இவரோட லைனுக்கு வராரு. இவரோட லைனுக்கு வந்து தம்பி நமக்கு சாதகமா கொஞ்சம் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிதான் இங்க ஊடகங்கள் சொல்றாங்கல்ல, இது 2 கோடி ரூபாய் கொடுத்து கருத்து கணிப்பு நடத்தினாங்க தாவேகா, 2 கோடி ரூபாய் கொடுத்து இந்த கருத்து கணிப்பை வந்து வெளியிட வச்சாங்க தாவேகான்னு நியூஸ் தமிழ் போன்ற சேனல் எல்லாம் வெளியிட்டாங்க. அதெல்லாம் பொய். 2 கோடி ரூபாய்லாம் இல்ல. 2 கோடி ரூபாய் இவனுக்கு கொடுக்குறாங்கன்னா அவனை விட அடிமுட்டால் எவனும் இல்லை. எவ்வளவு ரூபாய் கொடுக்கப்படுது, 50 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுது. இந்த ஐபிடிஎஸ் நிறுவனத்துக்கு, இந்த திருநாவுக்கரசுக்கு ஆதவர்ஜனா தரப்புல இருந்து 50 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுது. இந்த 2 கோடி ரூபாய்ன்றதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட செய்தி. நாங்க விசாரிச்சிட்டோம். 50 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு தான் தாவேகாவுக்கு ஆதரவாக இந்த ஐபிடிஎஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் அந்த திருநாவுக்கரசு இப்படி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறான். முதல்ல இது கருத்து கணிப்பே கிடையாது. அவன் முதல்ல களத்துக்கே போகல, கருத்து கணிப்பை நடத்தல. உண்மையாவே அவன் கருத்து கணிப்பு நடத்தினா களத்துக்கு போனான்னா அதற்கான ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க பாப்போம், சாம்பிள்ஸை கொடுக்க சொல்லுங்க பாப்போம். போகல. பத்திரிகையாளர் வளைச்சு கேள்வி கேட்டோன்னு என்ன சொல்றது இல்ல, முகலாம் அப்படி குப்புன்னு வேர்த்துருச்சு. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டானுங்க. மேடையில இவன் மட்டும் தான் இருக்கிறான், எல்லாம் தெரிச்சு மூளை குறைத்தனா ஓடுறானுங்க.
கூட 10 பேர் உட்காந்துருந்தாங்க, எல்லாம் தெரிச்சு விடுறானுங்க. அப்பயும் விடல பத்திரிகையாளர். அவனை வளைச்சு கேள்வி கேட்டோன்னே, நீ எந்த கட்சி? அந்த கட்சி. உங்களுக்கு நீ இந்த சேனலா? உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு, அதை கொண்டு வந்து என் மேல திருத்தீங்கன்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ண பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிட்ட ஆளு. கடைசி வரைக்கும் பத்திரிகையாளர் கேள்விக்கு பதிலே சொல்ல. அப்ப உண்மையான ஒரு கருத்து கணிப்பு ஒருத்தன் நடத்திருந்தானா அந்த பேப்பர்ல விஷயம் இருந்துச்சுன்னா உட்காந்து ஆணித்தரமா அடிச்சு சொல்லுவான். ஏங்க இந்த தொகுதியில இத்தனை பேர்கிட்ட சாம்பிள் நடத்தணுங்க, இந்தாங்க சாம்பிள், இத்தனை % பேர் கருத்து சொல்லியிருக்காங்க, இந்தாங்க அதோடைய கருத்துடைய லிஸ்ட், இத்தனை இடங்கள் அதிமுக பேக் அடிக்குதுங்க, இந்தாங்க அதுக்கான லிஸ்ட் தூக்கி கொடுத்திருப்பான் உண்மையான ஒருத்தவங்க கருத்து கணிப்பு நடத்திருந்தானா. அப்ப இவன் உட்காந்துக்கிட்டு லோயலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் என்ற ஒரு போர்வையில அந்த பெயரை பயன்படுத்திட்டு வெறும் ஒரு சிஸ்டம்ல லேப்டாப்ல உட்காந்துட்டு எக்ஸல் சீட்ஸ் எடுத்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து கருத்து கணிப்புன்ற பேர்ல காட்டுறதுக்கு வந்து இன்னைக்கு ஆட்டையப்பட்டான். இதுக்கு போய் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கானே ஆதவர்ஜனா எவ்வளவு பெரிய முட்டா பையன். ஏன்னா திமுக அதிமுகவுக்கு தெரியாதா? இதுக்காக தான் நாங்க சொல்றோம் தாவேகா பசங்களை தவிட்டு தற்குறின்னு சொல்லிட்டு. இவன் ஃப்ராடுகார பையன் சொல்லிட்டு தான் திமுக அதிமுக இவனை விரட்டி விடுது, பத்தி விடுது. ஆனா இந்த திருட்டு கம்யூனிட்டிய எவனுக்கு காசு கொடுக்குறது, எதுக்கு காசு கொடுக்குறது தெரியாம, அந்த 50 லட்ச ரூபா உங்களுடைய ஐடி விங் பசங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணியிருந்தா கூட, ஏதாவது லேப்டாப் வாங்கி கொடுக்குறது ஏதாவது பண்ணியிருந்தா கூட அவன் இன்னும் தீவிரமா செயலாற்றுவான். இவனுக்கு போய் 50 லட்ச ரூபா கொடுத்து இதெல்லாம் ஒர்த்தா? இது சொல்லு பாப்பா. இன்னைக்கு போலி கருத்து கணிப்பா மாட்டிக்கிட்டு இன்னைக்கு தாவேக்காவும் சேர்த்து சந்திச்சிருக்குதா? எதுக்கு இந்த பொழப்பு தாவேக்கா ஆட்களுக்கு? ஆதவர்ஜனாவுக்கு எதுக்கு இந்த பொழப்பு? ஏதாவது ஒரு நம்பிக்கையான நிறுவனத்துக்கிட்ட இந்த 50 லட்ச ரூபா கொடுத்துருந்தா கூட அவன் உண்மையான கலை யதார்த்தத்தை எடுத்து இதாங்க முடியலன்னு சொல்லியிருப்பான். இல்ல ஒரு டீசென்டாவது கருத்து கணிப்பு எடுத்திருந்தா கூட அந்த ரிப்போர்ட்டையாவது கொஞ்சம் மாத்தியாவது சொல்லியிருப்பான். கருத்து கணிப்பை எடுக்காதவன்கிட்ட போய் 50 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துருக்கே யாதவ், இதெல்லாம் நியாயமா? சொல்லு பாப்போம். ஒருவேளை இவன் உண்மையாவே கருத்து கணிப்பு எடுத்திருந்தா கூட அதுல நம்பர்ஸை மாத்தி போட்டாவது அந்த ஆதாரத்தை நம்மள்கிட்ட காட்டியிருப்பான். இந்தாங்க 80 இடங்கள் அதிமுக தோக்குதுங்க, 80 இடங்கள்ல தாவேக்கா முன்னிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுவான். இவன் களத்துக்கே போவாததால் தான் அதை கூட காட்ட இவன் மறுத்துட்டான். இன்னொரு நாள் சொல்றான்னா, இப்ப போய் லேப்டாப்ல உட்காந்து டைப் அடிச்சுட்டு சிஸ்டத்துல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்து காட்ட போறியா? இதுதான் கருத்து கணிப்பு. அப்ப 50 லட்ச ரூபா கொடுத்து ஆதவர்ஜனா ஏமாந்திருக்கான். 50 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தலாம் அவன் இல்லடா. இவன் ஃப்ராடுகார பையனு. அதிமுக திமுக இவனை பத்தி விட்டுடுச்சு. அவனை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டுக்கிட்டு அதை நியூஸ் வெளியிட்டுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம இந்த IPDS திருநாவுக்கரசு கலைஞர் பேரவைன்னு ஒரு Facebook பேஜ் வச்சு நடத்திட்டு இருக்கான். கலைஞர் பேரவைன்னு ஒரு Facebook பேஜ்ல இவனுடைய போஸ்ட்லாம் இருக்கு, போய் பாருங்க. அதுல அது மட்டும் இல்லாம இவனுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு வீடியோவை ஷேர் பண்றான். அந்த வீடியோவை அவனுடைய யூடியூப் சேனல்லயே அவன் பிரைவேட் போட்டு வச்சிட்டான். இந்த கருத்து கணிப்பு விஷயத்தை பத்தி ஒரு செய்தியை வந்து ஒரு காணொலியாக அவனுடைய யூடியூப் சேனல்ல போடுறான். அந்த காணொலியை இவனுடைய எக்ஸ் வலைதள பக்கம் அதாவது ட்விட்டர்ல ஷேர் பண்றான். அதை இவன் அந்த போயிட்டு நம்ம கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்தா அந்த வீடியோ பிரைவேட்னு வருது. பிரைவேட் போட்டு வச்சான். ஏன் பிரைவேட் போட்டு வச்சிருக்கான்? அம்பலப்பட்டு விட்டான். இவன் ஃபேக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அதனால அந்த வீடியோவை பிரைவேட் போட்டுட்டு ஆளு கிளம்பிட்டாரு. அந்த ஆதாரத்தால நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க, பார்த்துட்டு அப்பயாவது தெரிஞ்சுங்க. எப்படியாக இது போன்ற போலியாக பெயர்களை உருவாக்கி கொண்டு லோயலா கல்லூரி என்னால் மாணவர்கள் IPDS அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக ஊப்பிகள் பண்ணக்கூடிய அட்டூழியத்துக்கு அளவே கிடையாது. இவ்வாறாக ஆதவர்ஜனாகிட்ட 50 லட்ச ரூபாய் ஆட்டையை போட்டதான் இவனுக்கு மிச்சம். அப்போ இவனை போன்ற ஒரு போலியாக கருத்து கணிப்பு நடத்தக்கூடியவர்களுடைய கருத்துக்களை இந்த தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் ஏற்கக்கூடாது. உங்கள் கண்ணு முன்னாடி என்ன இருக்கு? திமுக என்ற தீய சக்தி இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வரவே கூடாதுங்க. எங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணுங்க. நாங்கள் நிம்மதியாக இருக்கணுங்க. தமிழ்நாடு நலமாக இருக்கணும். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும். அப்போ அதற்கு திமுக ஆட்சியை நம்ம ஒழிக்கணும். அப்ப திமுகவை யாரால் வீழ்த்த முடியும்? அதிமுகவால் தான். விஜய்னு எவனா தூக்கிட்டு வந்தானா அவளா பொறுக்கி பையன், உடனே நம்ம பொறுக்கி பையன் அர்த்தம். விஜய் எவனாவது திமுகவை விஜயால் வீழ்த்த முடியும் எவனா தூக்கிட்டு வந்து காட்டினானா? அப்ப திமுகவை யாரால் வீழ்த்த முடியும்? அதிமுகவால். அப்ப திமுக வீட்டுக்கு போகணும்னா உங்கள் ஓட்டு அதிமுகவுக்கு, அவ்வளவுதான். புரியுதா? திமுகவை வீழ்த்த அதிமுகவுக்கு வாக்களிப்பீர்கள். இந்த தீய சக்தியை வீழ்த்த அதிமுகவுக்கு வாக்களிப்பீர்கள். இரட்டை இலைக்கு வாக்களிப்பீர்கள். அவ்வளவுதான். நன்றி.